ஏன்னா 5 வயசு 6 வயசு வரைக்கும் என்ன நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறோமோ அது வந்து லாங்கர் டேர்ம் வரைக்கும் வரும். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ண முடியுமோ, இந்த வேர்ல்டுக்கு பெட்டர் அடல்ட்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரையிங். அவ்வளோதான். நாங்கள் ஆப்பிரிக்காலேருந்து மெசேஜ் வந்தது, வெதர் சூச்சு டிவி இஸ் ஒன்லி ஃபார் ஒயிட் பீப்புள் வந்தது. ஸோ வந்த உடனே என்ன ஆச்சு, சரி லாஸ்ட் மினிட் அப்லோடு வரைக்கும் இன்னி வரைக்கும் டே ஒன்லேருந்து இன்றைக்கி ஒரு thousands ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். நாங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு வாட்டி பார்க்காம ஒரு அப்லோட் போகவே போகாது. இப்போ அடல்ட்ஸ்க்காக இருந்தால் ஒரு தப்பாக இருந்தால் கூட வில் ஹேவ் அ நெக்ஸ்ட் சான்ஸ். குழந்தைங்கிட்ட எதுவும் ராங்காக போயிடக்கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா இது. ட்ரூ. ஹாய், ஐ எம் வினோத் சந்தர், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் சூச்சு டிவி. சூச்சு டிவினா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க குழந்தைங்களாம் வீட்டில் வந்து இங்கிலீஷ் சாங்ஸ், தமிழ் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். இன்னும் நிறைய கான்டென்ட் வருது. அது எல்லாத்தையும் நீங்கள்லாம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ நல்ல சேஃப் கண்டென்ட் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்கேருந்து இந்த பேரண்ட் சைக்காலஜிங்கிறது எப்படி உங்களுக்கு கிராஸ்ப் ஆச்சு? இதனால் இது சூச்சு டிவின்றது நான் ஒண்டி கிடையாது. என் பார்ட்னர்ஸ் கிருஷ்ணன், அஜித், சுப்பி, சுரேஷ், இவங்க 4 பேர் தான். எல்லாருக்குமே 2013-10 அந்த பீரியடில் எல்லாருக்குமே சின்ன சின்ன பசங்க தான். ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். வி ஆர் அ பிக் ஃபேமிலி டுகெதர் ஆல்வேஸ். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வி ran an IT company. ஸோ ஃப்ரம் 2001 we have been together. நாங்கள் 5 பேருமே. ஸோ அவ்வளோ வருஷமாக பிஸ்னஸ்லேயே தான் இருந்துருக்கிறோம். ஸோ ஒன்றாவே இருந்ததுனால குழந்தைங்களோட நிறைய பழகி, இப்போ என் பொண்ணெல்லாம் ஒரு வெளியில் போகிறோம், ஒரு டூருக்கு போகிறோன்னா என் கூட இருக்கிறத விட கிருஷ்ணாவோட தான் நிறைய இருப்பாள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருந்ததுனால இவங்க சைக்காலஜிலாம் ஓரளவுக்கு தெரியும். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நமக்கு வந்து பேசிக்கலாகவே குழந்தைங்க நல்லா வளர்க்கணுன்றதுல ரொம்ப நாங்கள் எல்லாருமே ஒரு எப்போவுமே அந்த ஒரு இது உண்டு எங்களுக்குள்ளே. இதெல்லாம் சூச்சு டிவிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே when we jumped into something like a wedding, மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நாளைக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ற பீரியட்லேயே ஸோ நாங்கள் இதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்ததுனால தட் ஹெல்ப்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி என்னாச்சு, போக போக we did a lot of research, நிறைய படித்தோம். இதை பற்றிலாம் நிறையா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்த ஆர்டிகல்ஸ் அது நிறையா படித்தோம். நான் பர்சனலாக சில கோர்சஸ்லாம் படித்தேன். இந்த ஏர்லி சைல்டு எஜுகேஷன், ஏர்லி சைல்டுஹுட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் படித்து இதுலேருந்து அங்கங்கே எல்லா இடத்துலேருந்து கிடைச்ச நாலேஜ் வச்சு தான் we are trying to implement on the content. நைஸ். கான்டென்ட்ல ஒரு எத்திக்ஸ் இருக்கு. ஆமாம். அப்புறம் இதோட ஃபங்க்ஷனாலிட்டிலையும் ஒரு எத்திக்ஸ் இருக்கு. ஆமாம். சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன்ல கிரியேட் ஆகிற பாலிசிஸா? ஆமாம், 100%. நாங்கள் 5 பேர் உட்காந்து எது எப்படி ஃபஸ்ட்டு யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணினாலுமே நாங்கள் வீல் புட்டிட்டு அந்த டேபிள் நாங்கள் எல்லாம் உட்காந்துப்போம். ஸோ எவ்ரிடே வி மீட். கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக we are meeting everyday. ஸோ அதனால் எங்களுக்குள்ளே இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒன்று இருக்குப்பா, என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள போடுவாங்க. ஸோ எது கரெக்டாக இருக்குன்னு 5 பேர் ஃபீல் பண்ணுறோன்னா எடுத்துகிறோம். அதே மாதிரி நாங்கள் 5 பேரில் யாரா ஒருத்தர் டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா whatever it is, பேலன்ஸ் 4 பேர் அதை சப்போர்ட் பண்ணுவோம். ஓ நைஸ். ஸோ that's why we are all together for so many years. ஸோ அந்த மாதிரி ஒரு திருஷ்டி தான். thank you so much. என்ன மாதிரி ஒரு குழந்தைய வந்து எம்பவர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ், பேசிக்கலி குட் ஹேபிட்ஸ் இந்த சென்ஸ் வந்து குழந்தையிலேயே நம்ம வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணி அவங்களை நீ வந்து உனக்கு கொடுக்குறத நீ இன்னொருத்தர் கொடுக்குடு ஷேர் பண்ணு அப்படின்னு நம்ம வாயால் சொல்கிறத விட அவங்க விஷுவலாக பார்க்குறதுல நிறைய கற்றுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆனிமல் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஒரு சிங்கம் அந்த காலத்து கதை எது எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சின்ன சின்ன நெறிமுறைகள் நம்ம தமிழ் கதைகள்லேயே இருக்கும். அது ஏன் அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா ஒரு விஷுவலாவோ இல்லை காதால் கேட்கும்போதோ உள்ள புக்கில் படித்தாலோ குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் ஏறும். படமாக பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் சின்ன எல்கேஜிக்கு எல்லாமே அந்த கார்ட்டூன் போட்ட புக்ஸ் தான் இருக்கும். ஸோ விஷுவல் மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல். அதனால் அது மூலமாக என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கேரக்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி காமிப்போம். ஸோ அதை பண்ணுறதை பார்க்குற அந்த குழந்தைங்களும் அது தானாக நினச்சிக்கும். இப்போ என்னென்னா நம்ம ஒரு 5 கேரக்டர் 6 கேரக்டர் வச்சுருக்கோம். சூச்சு, சாச்சா, சீக்கு, சீக்கா, அப்புறமா கஸ்லின்னு வச்சுருக்கோம். அப்புறமா வந்து பேபி டாக்குன்னு பேபி டாக்கு தான் எல்லாருக்கும் அந்த இது மாதிரி அவர் தான் செல்ல குழந்தை எல்லாருக்கும். ஸோ சூச்சு தான் லீட் கேரக்டர். அதான் என் பொண்ணு இன்னும் சூச்சுன்னு தான் கூப்பிடுவோம் வீட்டில். ஸோ அது அவளோட நிக்நேம் தான் அது. ஸோ அந்த கேரக்டர் லீட் கேரக்டர் ஃபீமேல். இதுவே ஆரம்பமே நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஃபீமேல் லீடாக தான் வைக்கணும்னு. ஸோ வி வாண்டட் டு அப்போவே நாங்கள் வந்து இந்த ஃபீமேல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதால அவங்கள தான் லீடாக வச்சு அவங்க தான் அந்த லீடர் ஆஃப் த பேக். ஸோ என்ன ஆகுனா நிறைய காமெண்ட்ஸ்லாம் முன்னாடி வந்து எப்படின்னா என் பொண்ணு அவளை சூச்சு மாதிரியே பண்ணுறா, சூச்சு மாதிரியே இது பண்ணுறா. ஏன்னா அதில் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ரெசிலியன்ஸ் எல்லாமே நம்ம காமிக்கணும். ஸோ இது நமக்கு வந்து இன்னைக்கு தெரியாது வெளியில். பட் இவென்ச்சுவலி when it goes to their mind, eventually on the longer term டெஃபினட்டாக அவங்களுக்கு அது பெட்டர் இம்பேக்ட் வருன்றதுக்காக வந்து நம்ம
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூச்சு லூசஸ் ஆர் பென்சில் ஐ மீன் லைக் பென்சில்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னன்னா அவங்க அம்மா வந்து கதைப்படி டெய்லி ஒரு பென்சில் போய் கொடுப்பாங்க, போய் தொலைச்சிட்டு வந்துடுவா கேர்லெஸ்ஸாக. தொலைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வருவா. அவளுக்கு அதை பற்றி இம்பார்ட்டன்ஸே தெரியாது, சின்ன வயசு, அவள் வந்து ஒரு 4 வயசு குழந்தை இல்லையா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, ஒன்றுமே ஆளு. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஹோமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாப்பா அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் வந்து இந்த உடஞ்ச பென்சில், பிஞ்சு போன ரப்பரு, அவங்களுக்கு எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோன்னே ஒன்றுமே பேச மாட்டா, சூச்சு சைலண்டாக காரில் வரும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடும் குழந்தை. என்ன ஃபீல் பண்ண, இல்லை இவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே உடஞ்சி போனது, பாதி பேர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு பென்சிலே 5 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் எனக்கு அவ்வளோ வாங்கி கொடுக்குறீங்க, ஆனால் நான் அதை டெய்லி தொலைச்சிட்டு வரேன், இனிமேல் நான் பொறுப்பாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவேன் சூச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுவான். ஸோ இந்த இம்பேக்ட் என்னன்னா நமக்கு வந்து பார்க்குற செகண்டுக்குள்ளேயே எங்கேயோ பிரெயினில் அது இதாகிடும். ஸோ சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை. அதான் ஏன்னா நியூரோ சயின்ஸும் அதான் சொல்லுது. என்னன்னா 5 வயசு 6 வயசு வரைக்கும் என்ன நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறோமோ அது வந்து லாங்கர் டேர்ம் வரைக்கும் வரும். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ, இந்த வேர்ல்டுக்கு பெட்டர் அடல்ட்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரைங். அவ்வளோதான், சின்ன உதவியே இல்லையே, ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் சொன்ன ட்ரெய்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒரு அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி பஞ்ச் ஆஃப் ஃபாதர்ஸ் ஆர் டேக்கிங் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளோ லவ் அண்ட் கேர் அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரா பெர்ஸ்பெக்டிவ் லுக்ஸ் எப்படி இதெல்லாம் வந்து? ஆமாம், இதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மேம். என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கசன் பிரதர் உடைய கிளாஸ்மேட்ஸ், என்னோட எல்லாருமே ஒரு 10 years எல்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் 5 வயசுலேருந்து அவங்க வந்து எங்கள் பெரியமா வீட்டுக்கு வருவாங்க. வெங்கடேஷன் சொல்லி என் கசன் பிரதர், அவருடைய கிளாஸ்மேட்ஸ் தான் இவங்க. ஸோ அவங்க வரும்போது அங்கே வரும்போது பழகி அப்படியே கொஞ்சம் வந்து டீனேஜில் வந்து இன்னும் நல்லா க்ளோஸ் ஆகி அப்படி வந்து ஸோ ஃபேமிலி லெவல்லே நல்ல பாண்டிங் வந்துருச்சு நமக்கு. ஸோ அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்ல மாட்டேன்ப்பா. இப்போ எங்கள் ஃபேமிலி சைடில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கோ அவங்களோ ஃபஸ்ட்டு கூப்பிட்றது இவங்களெல்லாம் தான், இவங்க ஃபேமிலி தான். ஸோ இட் வில் பி எவ்ரிவேர். அந்த மாதிரி குட் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றனால எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எங்களுக்கு குழந்தைங்களோட இருக்கணும்னு அந்த பிடிக்கிற ஒரு விஷயம். எங்கே போனாலுமே எந்த குழந்தையாக இருந்தாலும் கூப்பிட்டு பேசுவோம், விளையாடுவோம். அந்த மாதிரி அந்த ஒரு நேச்சுரலாகவே எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ அந்த ஒரு இது ப்ளஸ் எங்கள் ஒய்ஃப்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூச்சு டிவினா அகைன் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே நம்ம வந்து அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கிறாங்க. பட் தே ஹவ் ரியலி கான்ட்ரிபியூட்டட் மோஸ்ட் ஆஃப் தெம். ஏன்னா கான்ட்ரிபியூஷன்னா உடனே வந்து நான் இந்த ஐடியா கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் பர்சனலாக என் ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இப்போ கிருஷ்ணன் டிஸ்கஸ் பண்ணுறது, அஜித், இந்த மாதிரி பல பேர் அவங்கவுங்க ஒய்ஃப் கிட்ட பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் இங்கே டேபிளுக்கு வரும். என் ஒய்ஃப் இப்படி சொன்னான், என் ஒய்ஃப் அப்படி சொன்னான். ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இதில் வந்து ரொம்ப தேவை. ஃபேமிலி பீப்புள் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் மீ ஆர் அஸ், இது வந்து ஹோல் டீம் ப்ளஸ் டீம் மெம்பர்ஸ். நம்ம டீம் மெம்பர்ஸ் இருக்கிறவங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட். ஸோ நான் இது வந்து ஒரு சிங்கிள் இதுன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ குரூப் இதுதான் சொல்லணும். கலெக்டிவ் சக்ஸஸ் தான் சொல்லணும். ஓகே, இப்போ இங்கே ஒரு வார்த்தை இருக்குது ஒரு தமிழில், பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய அனிமல்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தே வில் நாட் ஹேட் எனிதிங் இல்லை, எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு லவ் ஒன்று உருவாகுது இல்லை? ஆமாம், குழந்தைங்க கிட்டக்க. ஆமாம் அதுதான். ஸோ அந்த ஈகோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போ ஜம்பிளிகன்ஸ்னு ஒரு இது வச்சுருக்கோம். அதில் பார்த்தா 5 டைனோசரோட இந்த பேபி டாக்கோ. அது என்னன்னா அந்த குழந்தையோட கனவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை சாங்னு ஒன்று பண்ணோம்னா அந்த டைனோசரோட இது வந்து ஒரு க்ளவுடில் ஏறி மேலே பறந்து போயிட்டு சன்னை பார்க்கும், மூனை பார்க்கும், ஸ்டாரை பார்க்கும், காமெட்ஸை பார்க்கும். டைரெக்டாக நான் வந்து இதான் சன் அதான் காமெண்ட் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுக்கறதுனால அதுங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதுக்கு நடுவில் ஃபன்னி மூமெண்ட்ஸ் வரும். அந்த குழந்தைக்கும் இந்த இதுக்கும் ஒரு க்ளவுடில் இருக்கிறத எடுத்து ஒருத்தர் மேலே தூக்கி போட்டு விளையாடுறது, அந்த மாதிரி ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால அந்த ஒரு அட்டாச்மெண்ட் டு தட் கேரக்டர் வந்துடும் குழந்தைகளுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது நம்ம நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்கோம். நம்ம இதில் லேட்டஸ்ட்டாக இந்த ஜம்பிளிகன்ஸை தவிர நம்ம கூடவே நிறையா டாக் கேரக்டர்ஸ் வச்சுருக்கோம், கேட் கேரக்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நிறையா அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த ஒவ்வொரு கேரக்டர் நேம்ஸ் எல்லாமே என்னால் எந்த ஒரு கேட்டகரிக்குள்ளரையும் அடக்க முடியல. இட்ஸ் லைக் ரிலீஜன் நோ பார், காஸ்ட் நோ பார், எந்த பவுண்டரியுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க ஆர் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இது பர்பஸா? பர்பஸ்ஃபுல்லாக தான். பிகாஸ் குழந்தைங்களுக்குள்ள இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா? அது நீங்க அவ்வளோ நேரம் அதுதான் நானும் ஏதாவது ஒரு பேர் இட்ஸ் வெரி ஸ்மார்ட். இல்லை நம்ம பேர் எல்லாமே ஜென்ரிக்காக தான் இருக்கும். சூச்சு, சாச்சா, சீக்கு, சீக்கா, இவங்க எங்கே இருக்காங்கன்னு என்ன தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல சும்மானா ஒரு ஊர் பேர் சொல்லி ஒரு வீடை வச்சு அங்கே இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கணும். குழந்தைங்க எல்லா இடத்துலையும் ஒன்று தானே, எந்த அடையாளமும் இருக்காது. ஆமாம், குழந்தைங்கன்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 வயசு வரைக்கும் அவங்க சாய்ஸஸ் அவங்க சூஸ் பண்ணுற வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஆர் சேம் எவ்ரிவேர். அவங்களுடைய தேவைகள் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுமே தவிர பட் குழந்தைங்க தான்.
அவங்ககிட்ட ஒரு ஒரு போய் விளையாடினா அவங்க விளையாடுவாங்க, ஒரு பால் தூக்கி போட்டால் அவங்களும் விளையாடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்கல்ல. ஸோ அதை தான் நாங்கள் இது பண்ணுறோமே தவிர we don't want to show any separation. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆரம்பத்தில் இது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து ஆன் தி கோலில் வந்து எவால்வ் ஆனோம்னு சொல்லலாம். இனிஷியலாக when we started this என் பொண்ணு வந்து நல்ல பிரைட் ஸ்கின் தான். ஸோ கேரக்டர்ஸ் என்ன பண்ணிட்டேன், அந்த சப்பி சிக்ஸில் ஒரு 6 கேரக்டர் வந்து அவ்வளோ மாதிரியே பிரைட் ஸ்கின் கேரக்டர்ஸை வச்சு விதவிதமாக எப்படி ட்ரெஸ் பண்ணுமோ பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் அந்த கேரக்டரை வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப்ரிக்காலேருந்து மெசேஜ் வந்தது, வெதர் சூச்சு டிவி இஸ் ஒன்லி ஃபார் ஒயிட் பீப்புள் வந்தது. ஸோ வந்தவொடனே என்ன ஆச்சு, சரி கரெக்டு, நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை விட்டுட்டோம். நம்ம ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே கருப்பு வெள்ளை பார்த்து பெருசாக இங்கே யாரும் பழகிறது கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. அது இந்த ஜென்ரேஷன் அதெல்லாம் பார்க்குறது மேபி அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் அந்த இதெல்லாம். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நமக்கு தெரியல. பட் ஸ்டில் பல இடத்துல வேர்ல்டில் அந்த இதெல்லாம் இருக்குன்றது தெரிய வந்து என்ன பண்ணோம் நாங்கள், சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், சீக்கு சீக்கான்ற 2 கேரக்டர் இன்ட்யூஸ் பண்ணலாம், டார்க் ஸ்கின் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக எல்லோ கலர் ஹேரோட சம்மந்தமே இல்லாமல் கஸ்லின்னு ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு தங்கன்னு ஒரு கேரக்டர், இது என்னது யாரா வேணாலும் இருக்கலான்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வி ஆடட் மோர் கேரக்டர்ஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் அதுக்கும் நல்ல காமெண்ட் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எங்கள் குழந்தை டார்க்காக இருக்குது, அது வந்து அது மாதிரியே ஒரு குழந்தைய பார்த்தா அதுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும், அதுக்காக தான் நாங்கள் கேட்டோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி we try to create our characters. உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கும் கூட இந்த கல்ச்சரையோ இல்லை இந்த கம்பெனிக்குன்னு உள்ள ஒரு வேல்யூ சிஸ்டத்தை எப்படி உங்களால் புகுத்த முடிஞ்சது? அடல்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமாம், இல்லை டே ஒன்லேருந்து இதுதான், டே ஒன்லேருந்து. ஏன்னா இது வந்து இந்த கைட்லைன்னு சொல்லிட்டோம், இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், கைட்லைன் ஒன்று வச்சுட்டோம். எல்லாருமே அதுக்கு செட் ஆகிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் நம்ம இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கிறவங்க இன்னி வரைக்கும் இருக்காங்க கூட. இட்ஸ் லிட்டரலி ஃபேமிலி. அதுதான். ஸோ அதனால வந்து ஃபேமிலி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இப்போ நான் ஒரு நாள் இல்லை விட்டுட்டு போகிறேன்னா கூட தானாக விஷயங்கள் நடக்கும், எப்படி அது நடக்கணுமோ கரெக்டாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருமே செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே என்ன ஒன்றுனா லாஸ்ட் மினிட் அப்லோடு வரைக்கும் இன்னி வரைக்கும் டே ஒன்லேருந்து இன்றைக்கி ஒரு thousands ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். நாங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு வாட்டி பார்க்காம ஒரு அப்லோட் போகவே போகாது. அது we have made sure அந்த QC எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாம் நீங்கள் எல்லாம் சூப்பராக பார்ப்பீங்க. இருந்தாலும் ஃபைனலாக நாளைக்கு வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் இஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட்லேயே. ஸோ அதனால் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயங்கள் கூட நாங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி டைமில் பார்த்து நிறைய சேஞ்சஸ் இஷ்யூஸ் 2-3 கண்டுபிடிச்சி அன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டியது 2 வாரம் கழிச்சாலும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து. ஸோ அந்த QCயில் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா குழந்தைங்க கான்டென்ட் வேறு, ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம அனிமேஷன்லாம் போவாங்க, ஜஸ்ட்டு முடிச்சிட்டோன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுற போது அப்படி ஒரு மவுஸ் போயிடுச்சுன்னா ஒரு கண்ணை லைட்டாக நவுந்துடும். அது ஃபைனல் இதில் தெரியாமல் கூட போயிடலாம் பல பேருக்கு. ஸோ இது எல்லாமே சின்னதாக நாங்கள் நோட்டீஸ் பண்ணி ஆகணும். இப்போ அடல்ட்ஸ்க்காக இருந்தால் ஒரு தப்பாக இருந்தால் கூட வில் ஹேவ் அ நெக்ஸ்ட் சான்ஸ். குழந்தைங்கிட்ட எதுவும் ராங்காக போயிடக்கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா இது. ட்ரூ. ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு மெனக்கடல் இருக்குமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் குழந்தை கேரக்டர், ஒரு மேல் கேரக்டர்னா அதுக்குன்னு நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஸ்டடீஸ்லாம் வச்சிருக்கீங்க? ஆமாம்மா, இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கஸ்லின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அவர் தான் எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து ஒரு வாழைத்தனம் பண்ணக்கூடிய பேட் கிடையாது, பட் ஆனால் எல்லாத்துலேயும் சொதப்படுறது அவர் தான். குறும்பு அது வந்து நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் எல்லாத்துலேயுமே இருப்போம். சின்ன வயசுல நம்ம இருக்கிறோம்னா ஒரு 2 வயசு குழந்தையா இருந்தால் கூட ஒரு டாய் இருக்குன்னா இன்னொரு குழந்தை வந்தா எடுத்தா பிடிங்கிடும். இது வந்து என்னோடது, அது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அந்த ஷேரிங்ன்றது அப்போ வரது ரொம்ப கஷ்டம். அது வந்து எப்போ வரும்னா பல குழந்தைங்களோட அது பழகி தனக்கு பல பேர் கொடுத்து, ஓ இவங்க நம்ம கொடுக்குறாங்களே நம்ம அதுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி அது இன்டர்னலாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு இதுதான் அந்த ஷேரிங்லாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்லி ஷேர் பண்ண மாட்டான். இப்போ மற்றவங்களுடைய இதுக்கெல்லாம் தான் கிரெடிட் எடுத்துப்பான். அதே மாதிரி வந்து எதையாவது சொதப்பிடுவான், வந்து ஹர்ட் பண்ணிடுவான் தெரியாமல், எதுவுமே தெரிஞ்சு பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க தெரிஞ்சு எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதில் சூச்சு வந்து லீட் எடுத்து சூச்சு வந்து என்ன மாதிரி பேசணுமோ பேசி கஸ்லி இப்படி பண்ணக்கூடாது, இப்போ இந்த மாதிரி உனக்கு யாரா பண்ணால் உனக்கு எப்படி இருக்கும், நீ அதுக்கு அந்த பொசிஷனில் நீ நின்று பாருன்னு சொல்லி சூச்சு வில் அட்வைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் நாங்கள் கேரக்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ ஐ திங்க் அதெல்லாம் எல்லாமே நாங்கள் பார்த்து தான் பண்ணுவோம் ஓரளவுக்கு. நாங்கள் எந்த குழந்தையுமே ஆனால் பேடாக இன்னி வரைக்கும் காமிச்சதில்லை, காமிக்கவும் முடியாது. ஏன்னா குழந்தைங்கள என்ன குட் பேட் ஒன்றும் இல்லையே. கரெக்ட். நைஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களோடது. உங்களுக்கு இப்போ பொதுவாக ஒரு பேரண்டல் அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா? டிவைஸ் டைம் சூச்சு பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லாமல் வேற இல்லை டிவைஸ் டைம் ஐ வுட் சஜஸ்ட் வந்து
டில் வந்து ஏஜ் ஆஃப் 10 ஆர் ஈவன் 13 ஐ வுட் சே ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கிட்டா பெட்டர். பிகாஸ் ஃபிசிக்கல் பிளேவே இல்லாமல் ஆயிடுது. இப்போ நாங்கள் பண்ணுற கான்டென்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணால் தெரியும், சப்டிலாக இருக்கும், எல்லாமே வெளியில் போய் விளையாடுற மாதிரி இருக்கும் ஸ்டோரி போர்டு எல்லாமே. ஏன்னா அட்லீஸ்ட் அதை பார்த்தாது குழந்தைங்க வந்து வீட்டில் எல்லாமே வெளில போய் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அப்பார்ட்மெண்ட் இதுக்கு வந்துட்டோம். என்ன தான் நீங்கள் பாருங்க, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வருது, கீழே பிளே ஏரியா இருக்குது, எவ்வளோ குழந்தைங்க விளையாடுறாங்க போய். வெரி ரேர்லி வி see children. everyone are glued to either iPads or TVs இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். டிவைஸ் டைமை கம்மி பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் பிளே எவ்வளோக்கு முடியுமோ பண்ணணும். இப்போ என்னென்னா சேலஞ்சிங் என்னென்னா, இப்போது பேரண்ட்ஸ் 2 பேர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு டிவைஸ் வந்து ஒரு தேவை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாட்டி தாத்தாவோட இருக்காங்க, போகிறாங்க வராங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் மேனேஜ் பண்ணுறது. பட் ஸ்டில் எவ்வளோ முடியுதோ நம்ம பர்சனலாக அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத எந்த வித டிவைஸோ எந்த சூச்சு டிவியோ எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பேரண்ட் தான் அதை வந்து பண்ணணும். இது ஒரு ரெக்வெஸ்ட் இல்லை பேரண்ட்ஸ்க்கும். Amazing, amazing. Wish you all the very best. Thank you so much, ma'am. Thanks much for the opportunity. Huge thanks to We are very Suryan happy. FM. Thank you so much, ma'am. Thank you.